நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். வற்றாத நீரூற்றை போல நாம இருப்போம். கர்த்தர் நடத்தும்படி நீ ஒப்பு கொடுக்கிறபடினால அவர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ வற்றாத நீரூற்றை போல நீ இருப்பாய். நீரூற்று அப்படின்னு சொன்னா அடுத்த ஊமை தானே. நீரூற்று அப்படின்னு சொன்னாலே அது அதிசயம். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரிஜினலா நேச்சுரலா வருகிறதான நீரூற்று எங்க இருந்து எப்படி வர்றதுன்னு நமக்கு தெரியாது. சயின்டிஸ்ட் எந்த அளவுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, கீழே இருக்கிறதான அந்த தண்ணீர், நிலத்தடி தண்ணீர் பிரஷர்னால என்ன பண்ணுது, மேல வருகிறது என்கிறதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. வழிய அதனுடைய தொடக்கம் எங்க ஆரம்பிக்குது, எப்படி அது ஊறிக்கொண்டே இருக்குது, எப்படி அந்த லெவல் பாத்தீங்கன்னா கிணத்துல எல்லாம் பாத்துருக்கீங்களா, கிணற்றுக்குள்ள பல நீரூற்றுகள் காணப்படும். நிறைய ஐஸ் இருக்கும் உள்ளுக்குள்ளார. அது ஒரு வழியா பாத்தீங்கன்னா அப்படியே ஊஸ் ஆயிட்டே இருக்கும் தண்ணீர். அது பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு வந்தோன்னு பாத்தீங்கன்னா எடுக்க என்ன பண்ண வந்து கொண்டே. அதிசயமான காரியம். எங்க இருந்து இது வருது, ஒரு அளவுக்கு தான் நம்மளால கண்டுபிடிக்கும் வழி. இதனுடைய சோர்ஸ் எங்க இது ஆரம்பமாகுது, எந்த வழியாலும் அந்த நீரூற்று பாத்தீங்கன்னா பூமிக்குள்ளார வந்து அந்த இடத்துல சுரந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது நமக்கு. அப்ப நீரூற்று என்றாலே ஒரு அதிசயம். உன் ஆத்மாவே ஒரு அதிசயம். அல்லையா, நீயே ஒரு அதிசயமானவன். அல்லையா, நீ அதிசயமானவன். அதிசய பிராணி கிடையாது, அதிசயம். நீ பயங்கர அதிசயம். ஏன்னா பாத்தீங்கன்னா உன்னை உண்டாக்கினவ அவர் அதிசயமானவர். அப்ப உன்னாலே அதிசயத்தக்க விதமாய், ஹல்லேலூயா, 130 வருஷம் அதிசயத்தக்க விதமாய் நான் உள்ள உண்டான பொழுது, ஹல்லேலூயா, அதிசயம். நீ உண்டாகிறதே அதிசயம். உன்னுடைய ஆத்மா பாத்தீங்கன்னா இன்னும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயமாய் காணப்படுது. ஏன்னா அவருடைய சிருஷ்டிகர் அப்படிப்பட்ட. அப்ப நீரூற்று, உன்னை நீரூற்றுக்கு ஒப்பிட்டு அவர் சொல்றாரு, அது வற்றாத நீரூற்றாய் காணப்படும் என்று சொல்லி என்ன பண்றாரு, அவர் ஆசீர்வதிக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்ப நாமளே ஒரு அதிசயம். எங்க ஆரம்பிக்கிறோம், எங்க வரோம் என்ன தெரியாது. ஆனா நமக்கு ஒரு தெளிவு வேணும். நம்முடைய ஆரம்பம் ஆண்டவர் தான், நம்ம காக்கப்படுவது ஆண்டவர் தான், நம்ம போய் சேர போறதும் எங்க இருந்து வந்தேன், எங்க போறேன், எப்படின்னு. அப்படிப்பட்ட லைஃபா இருந்தா நம்ம ஆண்டவரை தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு தெரியணும் நாம எங்க இருந்து வந்தோம், யாருக்கிட்ட இருக்கிறோம், யாரால் காக்கப்படுகிறோம், எங்க நம்ம போக போகிறோம் என்கிற தெளிவு வந்தாதான் ஒரு பயபக்தி வரும். ஆண்டவரை குறித்தான ஒரு உணர்வு நமக்கு உண்டாகும். அடுத்தது நீரூற்று என்றாலே அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. சங்கீதம் 114:8 எப்படி சொல்லுகிறது, அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அல்லையா, அதிசயம் இதுல காணப்படுது. ஆசீர்வாதம். சங்கீதம் 114:8 எப்படி சொல்லுது, அவர் கண்மலையை எப்படிங்க தண்ணீர் தடாகமா மாற்ற முடியும்? புரியுதா உங்களுக்கு? இப்ப யாராவது இன்னைக்கும் தண்ணி தேடுறதுக்கு மலையை உடைச்சு தண்ணி தேடுவாங்களா? மாட்டோம்ல. மலையை உடைச்சு தண்ணி தேட மாட்டோம், கண்மலையை உடைச்சு தண்ணி தேட முடியாது. ஆனா இந்த வசனம் சொல்லுறது அவரால் இது செய்ய முடியும். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை அதுக்குள்ள இருந்து தண்ணியை வர வைக்கிறதுக்கு அவரால முடியும். அல்லையா, அதுக்குள்ள ஒரு தேரை இருந்த ஒரு பாட்டு பாடுவோம்ல, எனக்கு அது ஆடும்போது ஆச்சரியமா இருக்கும். பாறை, கற்பாறைக்குள்ளையும் தேரைய அப்படிதானே, எப்படி நீரின்றி வாழ்வேது இறைவா. அப்ப அதுல அந்த பக்தன் இப்படி சொல்றாரு, அந்த கற்பாறைக்குள்ள கூட ஒரு தேரை வைத்து, தேர் தான் என்ன சொல்லுவீங்க நீங்க, நானே தேர்ன்றது மாதிரி எடுத்துடாதீங்கன்னா, தவளையை போல இருக்கிறதான ஒரு சப்பையா இருக்கும்னு. அதான் அதுக்குள்ள வச்சு நீயும் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் உடைச்சிங்கன்னா அதுக்குள்ள குதிச்சு ஓடும். எப்படி உள்ள போய் எவ்வளவு பெருசு இருக்கும், போக முடியாது, போல இருக்காது. ஆனா எப்படி, இதெல்லாம் அதிசயம். அது உள்ள வச்சு கூட ஆண்டவரால காக்க முடியும். இந்த வசனம் சொல்லுகிறது, அதுல இருந்து தண்ணீரை சுரந்து வர பண்ண ஆண்டவரால முடியும் ஐயா. ஹல்லேலூயா. அப்ப நீரூற்றுனாலே அது ஆசீர்வாதத்தை குறிக்குது, அது அதிசயத்தை, ஆண்டவரின் பெற்றுள்ள அதிசயத்தை அது குறிக்குது. அடுத்தது அந்த ஆசீர்வாதம் தேவனால் உண்டாகிறதாய் அது இருக்க வேண்டும். ஏன்னா அவர் தான் சாபத்தை மாற்றுகிறார். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19-22 வரைக்கும் சீக்கிரமா வாசிக்கலாம். அந்த ஆசீர்வாதம், அந்த நீரூற்று தேவனிடத்திலிருந்து வருகிறதாய் அது காணப்பட வேண்டும். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்றார்கள். குடியிருக்கிறதுக்கு ரொம்ப நல்லதா தான் இருக்கு. ஆள் பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆள் சூப்பரா தான் இருக்கிறாரு, ஆள் சூப்பரா தான் இருக்கிறா. ஆனா உள்ளுக்குள்ளார ஆத்மாவோ பாழ் நிலம். உள்ள இருந்து பாத்தீங்கன்னா நல்ல தண்ணீர் என்ன பண்ணல, ஆத்மாவை பத்தி நான் பேசுகிறேன். வெளியில பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியல. வெளியில பார்த்தா தேவ பக்தியினுடைய வேஷம், அதை குறிச்சு போன வாரம் கொஞ்சம் பார்த்தோம்ல. வெளியில பார்த்தா தேவ பக்தியுடைய வேஷம், வெளியில பார்த்தா நல்ல ஒரு ஆள் அப்படி. ஆனா உள்ள ஆத்மா பாத்தீங்கன்னா அவன் சொல்லுகிறான்,
இந்த பட்டணம் நல்லதுதான், தண்ணீரோ கெட்டது, நிலம் வந்து பாழ் நிலம். பாழ் நிலம் வந்து நல்ல காரியங்களை அது கொடுக்க முடியாது, நல்ல பலனை கொடுக்க. அப்போது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த பொழுது அவன் நீரூற்றண்டைக்கு போய், பாருங்க, நீரூற்று தண்ணீரா இருக்கு, நீருலாம் வந்துட்டு இருக்கு, ஆனா குடிச்சா செத்து போயிடுவான் மனுஷன். சிலர்லாம் பழகினாதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல, ஏன்னா ஆத்மா அப்படி காணப்படுது. பாருங்க, அதை கொண்டு வந்த போது நீரூற்றில உப்பை போட்டு தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. அல்லேலூயா. நீ பயங்கர பாய்சனஸா இருக்கலாம், உன் ஆத்மா பொல்லாததா இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துட்ட வரும் பொழுது ஆண்டவர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. அது ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றுவார். நீ சாப வார்த்தையிலே பேசிக் கொண்டிருக்கிற பொல்லாதவனா காணப்படலாம், ஆனா கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது உன்னுடைய வாயில புறப்படுகிற வார்த்தை முதல் கொண்டு மாற்றுவார். ஏன் தெரியுமா? உள்ள சுரக்கிறதுல இருந்தா வார்த்தை வருகிறது. உள்ள ஆண்டவர் மாற்றிட்டார் அப்படின்னு சொன்னா நீ சரியா என்ன பண்ணுவ? நீ பேச தொடங்குவ. வேஷமெல்லாம் கலைந்து போய் நீ என்ன பண்ணுவ? அப்பதான் ஒரிஜினலான ஒரு மனிதனாக நீ மாறுவாய் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இங்க பாருங்க, இந்த நீரூற்று எங்க இருந்தா வரணும்? தேவனிடத்துல இருந்து வருவதாய் காணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எப்படி மாற்றுவேன்? வற்றாத ஒரு நீரூற்றாய் மாற்றுவேன், அதுக்கு சோர்ஸாக நானே காணப்படுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்.